யோ மக்களே, ஸோ நான் தான் உங்கள் கோஷ்டி. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா லெப்பாக்ஷி ரைடுக்கு தான். ஸோ நாங்கள் இங்கே ஒரு கோமல் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப் பண்ணிடுறோம். 1 month முன்னாடி தான் ஓப்பன் பண்ணிக்க, நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் போய்ட்டுருக்கோம். ஒரு GS 1250, ஒரு டியூக் 390 அண்ட் நம்ம வந்து ADV 390ல் போகிறோம். ஸோ அடுத்து லெப்பாக்ஷிக்கு உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அங்கே உள்ள ஒரு 7 wonders இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 16th century ஆன ஒரு டெம்பிள். இதுக்கு மேலே வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கிளம்புறோம். இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு 31 kilometers இருக்குது. 29 minutes அடித்து தம்சம் பண்ணிடலாம். ஸோ மேலே போயிட்டு அடுத்த வியூ உங்களுக்கு காணிக்கிறேன். பாய். ஜஸ்ட் 30 kilometers தான் காணிக்குது. 8:30க்கு போயிடுவோம். நாங்கள் ஆக்சுவலாக 8க்கு அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். பட் ஃபோட்டோ ஷூட்டு சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டு டைம் போனதே தெரில. ஸோ அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே போனோம். ரைடிங் ஜாக்கெட்லாம் அழகா இருக்கு. ஸோ இது இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரைடிங் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா மோட்டோ வுல்ஃப், சரிங்களா? அண்ட் பேக்கு கூட மோட்டோ வுல்ஃப் பிராண்ட் தான், செம்மையா இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் தான், பட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட் வந்து வாட்டர் ப்ரூஃப், பட் விண்ட் டிஃப்யூசரும் இருக்குது. ஸோ வாட்டர் ப்ரூஃப்னால உங்களுக்கு வென்டிலேஷன் அவ்வளோ இருக்காது, பட் நல்லா இருக்கும். அது கேமஃப்ளேஜ். இது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தேன். இந்த ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி போகும்போது காற்று கொஞ்சம் உள்ளே வருது, அதனால பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரைடா க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட ஒரு கிராஷில் சேவ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரைடோட ஜாக்கெட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கிராஷில் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. பட் இது எப்படியும் பொழைச்சிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. தென் என்னோட ஆக்சரிஸ் பார்த்தீங்கன்னா ரேமோட மவுண்ட்டு போட்டிருக்கிறேன், மொபைல் மவுண்ட்டு. ப்ளூ ஆர்மர் C50 Pro யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ள ஜாய்ஸ்டிக் இதெல்லாமே பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக போகிறது. அண்ட் கேட்ஸில் ரைடிங் பூட்டு, கிராம்ஸ்டோட் பேண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், ரைடிங் பேண்ட்ஸ் டெனின் இது. ஸோ அடி போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலி தான் ஃபர்ஸ்ட் டைம் லெப்பாக்ஷி டெம்பிளுக்கு போகிறேன். ஸோ போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. ஸோ நமக்கு இன்னொரு 11 kilometers லெஃப்ட் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் தெரியும். நல்ல ஒரு கிளைமேட்டும் நல்லா இருந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ரைட் போகிறதுக்கு ஒரு ப்ளசண்டான இது. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியலை, ஆனால் நான் யூஸ் பண்ணிருக்க இதில் எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் கோல்டு நல்லா இருக்கு. நல்லா ஒரு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8:04 ஆகுது. கிளைமேட் இன்னுமே நல்லா கோல்டா இருக்கு, கொஞ்சம் கிளவுடியா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னால தெரியும், சன்லைட் அவ்வளோ அடிக்கல. ஸோ நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து வாரீங்க அப்படின்னா லெப்பாக்ஷிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு புது ஹோட்டல் கோமல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நீங்க அதுல ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். உண்மையில ஃபுட்டு நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலா பெங்களூர் சாம்பார் எல்லாமே வந்து உடுப்பி ஸ்டைலில் தான் இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இது அந்த மாதிரி ஸ்வீட்டா இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்குது. ரொம்பவும் ஸ்வீட்டா இல்லை, ரொம்ப காரமாக இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் தோசை தான் எடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸும் மசாலா தோசை எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒரு சின்ன சஜஷன்ஸ். ப்ளஸ் கிட்ஸோட வாரீங்க, ஃபேமிலியோட வாரீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ கிட்ஸுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஒரு 30 kilometers நீங்கள் வந்து லெப்பாக்ஷி போயிருங்க. ஒரு 1/2 hour கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கருடா ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே இருந்துட்டு ஒரு 16 kilometers நம்ம உள்ளே போனோம் டெம்பிளுக்கு. ஸோ நான் இதிலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, லெப்பாக்ஷி 16 kilometers. ஸோ போகிறோம். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெப்பாக்ஷி டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16th century உள்ள ஒரு டெம்பிள். அண்ட் லார்ட் வீரபத்ரா அவர் இருக்க டைம்லேயே இது பண்ணி இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ
இந்த சிற்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ஹேங்கிங் பில்லர் இருக்குன்னாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போய் இது வந்து உள்ளுக்கு வந்தோடனே நாங்கள் அவுட்டரில் இருக்கோம். பட் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோல்டு கலரில் ஒரு இது பில்லர் மாதிரி அந்த சில்லம் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதிலே வந்து நிறைய இது இருக்கும். அந்த மேலே வந்து ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ உங்களுக்கு காணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் டிப்பில் சில்ல மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தானியங்கள் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு இயற்கை டிசாஸ்டர் வந்திருக்கும் போது வயல் கீழ் எல்லாமே அழிஞ்சிடும்ல. ஸோ அந்த இதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி அந்த தானியங்கள், வீட்டு, ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. திருப்பி அக்ரிகல்ச்சர் கல்டிவேட் பண்ணி இருக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நாகலிங்க கணேஷா இருக்குதுன்னாங்க. சரி பார்ப்போம். இல்லை இது கணேஷா அந்த சைடில் வந்து நாகா அந்த சைடில் இருக்குது. இல்லை நாகா வந்து அந்த சைடில் இருக்கும். இது கணேஷாவா, இந்த சைடில் நாகா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்குது லிங்கம் லிங்கம் சென்ட்ரலில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகா இங்கே இருக்குது, நாகலிங்கம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கணேஷா இருந்துச்சு. ஸோ 3 இது பார்த்தாச்சு. இனி ஹேங்கிங் பில்லர் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்லர் அப்படியே இருக்குது. அண்ட் ஐ திங்க் இது சரஸ்வதின்னு நினைக்கிறேன். அந்த இதை வச்சு அங்கே ஃபுல்லாக பில்லர்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. நான் ரொம்ப சத்தமாக பேசலை. ஸோ இங்கே ஒரு நாகலிங்கம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாகலிங்கம் இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா எகெயின் பில்லர்லாம் வச்சு இது இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மண்டபம் மாதிரி நிறைய பில்லர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நிறைய அப்படியே போகுது. ஸோ இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா கணேஷோட ஸ்டாச்சு. அந்த ஹனுமானோட ஃபுட் ப்ரிண்ட்டை தான் தேடிக்கின்னே இருக்கிறேன். ஆனால் தேடி கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலி ஹனுமானோட லெக் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்களேன், ஒரு ஹியூமன் லெக் மாதிரியே இருக்குது. ஆனால் நார்மல் ஃபுட் சைஸோட இது ரொம்ப பெருசாகவே இருக்குது. பார்த்தீங்களா, அது எவ்வளோ டீட்டெயில்டாக விழுந்திருக்கு. இது ஒரு 7 வண்டர்ஸ்ன்னு சொல்கிறது தப்பே இல்லை, அதிசயமாக இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது மித்தா என்னன்னு தெரில, பட் இதுதான் உண்மை நம்புகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு ஹேங்கிங் பில்லர் இருக்கும். ஓ யா, இதுதான் ப்ரோ. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்தில் இருந்து ரசித்து செஞ்சுருக்காங்கயா. அந்த கல்லோட இது பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மேலே பாருங்களா. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எப்படி அழகா பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பூஜை நடக்குது. இதுதான் அந்த ஹேங்கிங் பில்லர். இங்கே பாருங்க, இதுதான் ஹேங்கிங் பில்லருங்கிறாங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த பில்லர் ஆக்சுவலாக வந்து பீஸாக தான் இருக்குது. அது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, அதுவுமே அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கு அடியில் நிறைய பேர் துணியெல்லாம் போட்டு இழுத்து இது பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் கேப் இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்களா ப்ரோ, 16th செஞ்சுரியில் டீட்டெயில் பாருங்கள். இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறமும் இருக்குது. இன்னும் இதை பாருங்க, சின்ன சின்னதாக தூண் எத்தனை. ஆமாம் அண்ணா பாருங்களேன் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குன்னு பாருங்க ப்ரோ. ஆமாம். ஓ காய்ஸ், யா இங்கே பார்த்தீங்களா பழைய அந்த காலத்தில் உள்ள பெயிண்டிங். இப்போ பாருங்களா, எல்லா தூண்லேயுமே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள எனக்குலாம் தெரிஞ்சு ப்ரோ அந்த காலத்தில் அந்த முட்டத்தோடு அதெல்லாம் வச்சு பண்ணதாக இருக்கும். எத்தனை வருஷம் இன்னும் அப்படியே இருக்குது. இதில் பாருங்களா டீட்டெயில்டு எப்படி இருக்குன்னு பாருங்களா.
கைஸ் இதில் பாருங்களேன் கைஸ். ஓ அங்கே பாருங்க கையிலேயே வரைஞ்சிருக்காங்க. அவன் இவன் பிரிண்ட் எடுத்து பண்ணுறாங்க, இவங்க கையிலே வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி வச்சு இது ஏதோ குகை மாதிரி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்கு என்ன இருக்குது? ஹலோ, தியானம் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தியமாக தெரியல, தெரிஞ்சானா சொல்லிடுங்க. ஒரு கல் பெருசாக போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. அப்பா இங்கே பார்த்தீங்கன்னா சிவனை வந்து ஐ மீன் நம்ம லிங்கம் சொல்கிறோம்ல, நாகலிங்கா. ஸோ லிங்கம் நடுவில் வச்சுட்டு 6 தலை பாம்பு படம் எடுத்து இது பண்ணுற மாதிரி. அதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நந்தி எந்த இது வச்சுருக்கீங்க. இப்போ பாருங்களா. ஓ ஐயோ, இதுக்கு தான் இந்த வெள்ளை பச்சங்கள்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுங்கிறது. என் கலருக்கு வரல, என்ன பாரு வச்சு பாரு, என் கலருக்கு இன்னும் வரல நீனு. ஸோ யா எகெயின் இந்த பார்க்குள்ளே வரும்போது என்ட்ரி டிக்கெட் இருக்கு, 10 ரூபா பர் பர்சன். அண்ட் ஜூஸ் குடிக்கணும், இங்கே ஃப்ரெஷ் அப்க்கு அந்த ஜூஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்குறோம், மேலே போயிட்டு கணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து வீரவர்தாவோட டெம்பிள். ஸோ லெபாட்சியோட டெம்பிள் நீங்கள் அடிச்சிங்கனாலே இது தான் வரும். இது வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் மாதிரி உள்ள ஒரு இது. ஸோ உங்களுக்கு காணிக்கிறேன் சுற்றி. ஆனால் நல்ல ஒரு வியூ. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:49. நல்ல ஒரு சன்னு கொஞ்சம் எலும்பி சூடு கணிக்குது. அண்ட் இதுக்குள்ளேயும் ஏதோ இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த காதல் ஜோடிங்க தான் எல்லா இடத்துலையும் வந்து பாருங்களேன் உறைஞ்சி கிறுக்கி வச்சுருக்காங்க. எப்படி வைக்கணுமோ அதை வைக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட்லாம் அப்படியே போட்டு போயிருக்காங்க. ஏரியல் வியூ நல்லா இருக்குது. அப்படியே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் யாருன்னா நல்லாயிருக்கும். கேன்சல்டா, யுவர் சேனல் ஹஸ் பீன் டெர்மினேட்டட் ஒரு யூடியூப்ல. சோழியை படிச்சுட்டாங்க. பஸ் நானே கஷ்டப்பட்டு முக்கி ஏற்றி வச்சிருக்கேன் அப்படின்னு. Until then, this is your Chris signing off. See ya.